வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து நம்ம அஜித் நடித்த விடாமுயற்சி படத்தில் அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. அனிருத் மியூசிக்கில். பாட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வத்திகா. ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சுத்தமாக பிடிக்கலைங்க. எப்படி வந்து அனிருத் பாட்டுலாம் வந்து கேட்ட உடனே சூப்பர் இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகும். பட் இந்த பாட்டு வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் கூட என்ன திட்டலாம். பட் எனக்கு பிடிக்கலைங்க. கேட்கும் போது ரொம்ப நார்மலாக இருக்குது. முக்கியமாக லிரிக்ஸ்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னா, அந்த லிரிக் வீடியோ பார்க்கும்போது அந்த பாட்டோட அந்த மூடுக்கும் அந்த லொக்கேஷனுக்குமே சம்மந்தம் இல்லை. இது ஏதோ லோக்கல் ஏதோ வில்லேஜ் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனால் அங்கே என்னடான்னா ஏதோ ஹைஃபையாக ஹோட்டலில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. ஏதோ கௌதமன் படத்தில் வர மாதிரி இருக்குது. அது பாட்டு வந்து உண்மையிலே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அஜித் ஃபேன்ஸ் வந்தால் வந்து முட்டை கொடுத்து செய்வீங்க. அது ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஜிவி பிரகாஷ், இளையராஜா கொடுத்த மியூசிக் கம்பேர் பண்ணும்போது அனிருத் கண்டிப்பாக அவர் ஃபார்ம் வந்து டவுனாக தான் ஆகிருக்கு. இதுதான் உண்மை. பட் ஆனால் இது வந்து நெகட்டிவ் வந்தாலும் அட்லீஸ்ட் விஷுவலாக வந்து அஜித் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபிட்டாக இருக்கார், ஸ்லிம்மாக இருக்கார். அதுவும் அந்த டான்ஸ் மூவ்ஸும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியும் அஜித் த்ரிஷா காம்பினேஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த விஷயம் நான் ப்ளஸ்ஸாக சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது காப்பின்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் அனிருத் பாட்டுனால நிறையா காப்பி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இந்த பாட்டு வந்து இந்த ஆவேச படத்தில் வர ஏதோ ஒரு பாட்டிலேருந்து காப்பின்றாங்க. பட் அஃப்கோர்ஸ் அதுவும் நான் ஒத்துப்பேன். இது வந்து நிறையா வந்து புது மியூசிக்கே இல்லை. பட் ஆனால் அனிருத் வந்து புது மியூசிக் இல்லாட்டி கூட நல்ல ஹிட்டாக கொடுப்பாரு. பட் இது நல்லாவே இல்லை. பார்ப்போம், அடுத்த வரப்போகிற மியூசிக்கே நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த பாட்டு கேட்டிங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை திட்டம் செய்யுங்க. பாய்.